ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டில் மீன் தொட்டியே கழுவ போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு மீனாக பிடிப்போம். நல்லா இருக்குது மீன் பார்த்துடுங்க. இப்போ நம்ம இதை பக்கெட்டில் போடுவோம். இப்போ அப்படி 3 மீன் பிடிச்சி போட்டிருக்கோம். அப்படி ஒரு மீனானே கொஞ்சம் ஒரு மீனாக பிடிச்சி போடுவோம். பார்த்தில ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இத்தனை மீன் பிடிச்சி போட்டிருக்கோம். இன்னும் மீன் பிடிச்சி போடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் கிடக்கிறது எல்லாமே கப்பீஸ் மீன் தான். அதனால நீங்கள் ஒன்றும் பார்க்க வேண்டிய தேவையில்லை. பார்க்கணுன்னா கலர் மீன் கிடக்கும், நீங்கள் பார்க்கண்டாம். கலர் மீன் கிடையாது எங்கள் வீட்டில், ஃபுல்லாகவே கப்பீஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மீனையும் பிடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனி மீன் தொட்டியை கழுவுவோம். வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தொட்டியை கழுவிட்டுருக்கோம். முதல்ல வழக்கமாக வச்சு நல்லா தேய்ச்சாச்சு. தண்ணி இப்போ நல்லா கழுவணும். நல்லா கழுவிட்டு அப்புறம் தான் மீன் போடணும். அழுக்கடந்து பற்றியில் நான் அவங்கள ஒரு வீடியோவில் பார்த்துருப்பிய மீன் அழுக்கடந்திருக்கோம். அதான் அழுக்கடந்ததுனால தான் இப்போ நான் கழுவிட்டுருக்கேன். சைட்லாம் கழுவி வச்சு இனி அடியில் தான் கழுவணும். நான் அடியிலையும் கழுவிக்கிட்டே இருக்கோம். அடியில் கழுவிட்டே இருக்குமா பார்த்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ கொஞ்சம் நேரத்தில் நீட்டாயிரும். ஒரு மோட்ரு போட்டு நம்ம தொட்டிக்குள்ளே தண்ணி போட்டு மீனை போட்டுற வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், மோட்ரு போட்டாச்சு. இப்போ தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு. தண்ணி பாய்ச்சி பார்த்துடுங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணி கொஞ்ச நேரத்தில் ஃபுல்லாயிரும். இனி நம்ம மீன் போடுவோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீனை உள்ள விட்டுருவோம். மீனை உள்ள விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துடுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.